அவங்க வித்தியாச்சு இப்போ வந்து மத்தியமா பாட்டி புஸ்தகில் பார்ட் 2ல் வரக்கூடிய கத்தியில் நம்ம வந்து ஹமாரா ராஜ் ஜிஹான் பார்க்கலாம். இதனோட எக்ஸசைஸில் அபியாஸில் ப்ராக்டிஸில் हिंदी में अर्थ लिखेன்னு கொடுத்துருக்காங்க. छपा रहना, मुद्रित रहना, शक्ल रूप, स्तूप मिट्टी पत्थर आदि का ऊंचा दोहा, दयोतक प्रतीक सूचक विलोम शब्द लिखिए. हिंसा अहिंसा, अधूरा पूरा, बढ़िया घटिया, तेज मंद. मैच द फॉलोइंग. बैल और गाय देश की संपत्ति मानी जाती है. बैल மாடும் காளமாடும் நாட்டோட வெல்த்ன்றாங்க. संपत्ति मानी जाती है. सम्राट अशोक अहिंसा और शांति का प्रचार करते थे. अहिंसा நான் வயலன்ஸும் அமைதிக்கான பீஸுக்கான பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்கன்றாங்க. लोहे के स्तूप और खंबे पर, लोहे ஐரனோட ஐரன் ஸ்தூப் கம்பம். இதில் வந்து अच्छे अच्छे उद्देश्य குடுவாயே தே, நிறைய நல்ல நல்ல உபதேசம்லாம் எழுதியிருந்தாங்கன்றாங்க. हमारे राज जिहान में 4 सिम्मों की मूर्ति, நம்மளோட நேஷ்னல் சிம்பிளில் வந்து 4 லயன்ஸ் இருக்குன்றாங்க. घोड़े तेजी का जिहान माना जाता है. குதிரை வந்து வேகத்துக்கான சிம்பிளாக காட்டுறாங்க. இங்கே வந்து फ्रेम द सेंटेंस. निम्नलिखित शब्दों का वाक्यों में प्रयोग कीजिए கொடுத்துருக்காங்க. कुडवाना, अशोक ने स्तूपों और कंबों पर अच्छे अच्छे उपदेश कुडवाए. அசோக் வந்து ஸ்தூப்பம் அந்த பில்லர்ஸ்லேயும் கம்பத்துலேயும் வந்து நல்ல நல்ல உபதேசமாக எழுதினாங்க, கல்வெட்டில் எழுதி வச்சுருந்தாங்க. गंभीरता, सिम्म गंभीरता, उदारता और शक्ति का दयोतक है. सिम्म கம்பீரத்துக்கு இறக்கம், அப்புறமா ஸ்ட்ரென்த்துக்கான சிம்பிள்ன்றாங்க. संपत्ति, बैल और गाय देश की संपत्ति, நாட்டினுடைய வெல்த் எதுனா மாடும் காளமாடும் நாட்டினுடைய பொக்கிஷன்றாங்க. राज जिहान भारत की डाक टिकटों पर राज जिहान का अंकित है. இந்தியாவில் வந்து டாக் போஸ்ட் ஆஃபீஸில் எல்லாத்துலேயும் நேஷ்னல் சிம்பிளில் வந்து வச்சுருக்காங்கன்றாங்க. பஹதூர், दुनिया में सबसे बहादुर जानवर सिम है. எல்லாத்த விட ரொம்ப பிரேவரியான அனிமல் வந்து லயன்ன்றாங்க. निम्नलिखित गद्यांश पढ़कर प्रश्नों का उत्तर दीजिए கொடுத்துருக்காங்க. यह जिहान, இதில் வந்து காம்ப்ரிஹென்ஷனில் கொடுக்கக்கூடிய பேசேஜ் இதெல்லாம் படிச்சுட்டு இது இந்த 3 क्वेश्चनக்கான ஆன்சர் எழுதணும். यह जिहान अशोक स्तूप का ऊपरी भाग है. अशोक கம்பத்தில் வரக்கூடிய மேலே இருக்கிற ஒரு பாட்டு. इसमें सिम्मों के 3 मूर्तियाँ सामने दिखती है. இந்த சிங்கத்துக்கான 3 ஸ்டாச்சுஸ் வந்து முன்னாடி தெரியுது. इसके निचले बाग में एक चक्र है. இதுக்கு கீழே வந்து ஒரு வீல் இருக்கு. चक्र के दोनों ओर घोड़े, 2 பக்கமும் குதிரை, காளமாடு, யானை இதெல்லாமே ஸ்டாச்சுஸ் இருக்கு. इन सारी चीज़ों, இந்த 4 பொருட்களையும் मतलब हमें यूं लग सकता है சிம்ம கம்பீரத்தா, சிம்மம் கம்பீரத்தா, லயன் வந்து கம்பீரத்துக்கானது, உதாரத்தா அப்புறமா ஸ்ட்ரென்த்துக்கு, தயோதக் இது சிம்பிள். दुनिया में सबसे बहादुर जानवर सिम ही है. எல்லாத்த விட ரொம்ப தைரியமான அனிமல் வந்து சிங்கம்ன்றாங்க. यह जंगल का राजा कहलाता, இது காட்டுக்கு ராஜான்றாங்க. इस तरह एक नहीं 4 सिम्मों की मूर्तियाँ हमारे राज जिहान में है. இதில் ஒன்று கிடையாது, 4 ஸ்டாச்சுஸ் ஆஃப் லயன் வந்து வச்சுருக்காங்க. घोड़े सारी दुनिया में पाया जाता है. குதிரை எல்லா இடத்துலையும் பார்க்கலாம் நம்ம. पुराने ज़माने में जब रेलगाड़ी या मोटर गाड़ी नहीं थी, பழைய காலத்தில் ட்ரெயின் அப்புறமா மோட்டர் வண்டி இல்லாத போது तब घोड़ा ही सबसे तेज और எல்லாத்த விட வேகமாக குதிரை தான் बढ़िया सवारी मानी जाती थी. வேகமாக போகக்கூடிய பிராணியாக
குதிரை இருந்துச்சு. इसलिए घोड़े को तेजी का चिन्ह माना जाता है. வேகத்துக்கான सिंबल வந்து குதிரையை தான் சொன்னாங்க. हमारी राजस्थान में कितने सिंहों की मूर्तियां हैं, எத்தனை சிங்கத்தோட சிம்பிள்ஸ் இருக்கு, ஸ்டாச்சுஸ் இருக்குங்கிறாங்க. हमारे நம்மளோட நேஷனல் சிம்பிளில் வந்து 4 லயன்ஸோட स्टैचूज இருக்குன்றாங்க. 4 लायंस, 4 सिंहों की मूर्तियां हैं. सिंह किनका द्योतक है, எதுக்கான सिंबल இது? सिंह गंभीरता, उदारता और शक्ति का द्योतक. गंभीरमा, उदारमा, ஸ்ட்ரென்த்துக்கான द्योतक இருக்கு. घोड़े को किसका चिन्ह माना जाता है, குதிரையை வந்து எதுக்கான सिंबला சொல்றாங்க. घोड़े को तेजी का चिन्ह माना जा सकता है. குதிரையை வந்து வேகத்துக்கான सिंबला சொல்றாங்க. निम्नलिखित प्रश्नों का उत्तर 5-5 वाक्य में कीजिए கொடுத்துருக்காங்க, दीजिए கொடுத்துருக்காங்க. हमारे राजस्थान में अंकित मूर्तियों की क्या क्या विशेषता है. நம்மளோட நேஷனல் சிம்பிளில் பொறுத்திருக்கக்கூடிய ஸ்டாச்சுஸ் எல்லாம் என்னதுன்னு கேட்குறாங்க. இதனோட திறமைகளுக்கு பற்றி சொல்லுங்கன்றாங்க. हमारी राजस्थान में अंकित मूर्तियों की अलग अलग विशेषताएं, அதுக்கான தனித்துவம் இருக்கு. राजस्थान के सिंह गंभीरता, उदारता और शक्ति का चिन्ह है. घोड़ा सक्रियता का उदाहरण. बैल और गाय संपत्ति का द्योतक है. चक्र धर्म का सूचक है. சக்கரம் வந்து தர்மத்தை குறிக்குது. சாம்ராட் அசோக் के बारे में आप क्या जानते हैं. सम्राट अशोकर பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்ன்றாங்க. அசோக் दुनिया के महान सम्राटों में एक है. உலகத்தில் இருக்கிற பெரிய எம்பரர்ஸில் ஒருத்தர். वे 2000 साल के पहले हमारी देश में शासन करते हैं. 2000 வருஷம் முன்னாடி வந்து நம்ம நாட்டை வந்து ஆட்சி நடத்தினாங்க. महान शक्तिशाली होकर भी अशोक अहिंसा तथा शांति का प्रचार करते थे. ரொம்ப சக்தி வாய்ந்தவராக இருந்தாலுமே அசோக் வந்து ராஜா அசோகர் வந்து நான் வயலன்ஸும் அமைதியும் கடைப்பிடிச்சார். उन्होंने देश भर में अनेक स्तूप और खंबे लगवाए. நிறைய இடத்துல நிறைய பில்லர்ஸையும் கம்பத்தையும் வச்சார். उन स्तूपों में खंबों पर अच्छे अच्छे उपदेश खुदवाए என்றாங்க. நிறைய நல்ல மெசேஜஸ் வந்து எழுதியிருந்தாருன்னு சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் சாப்டர் சர்தார் வல்லபாய் பட்டேல். இது வரக்கூடிய नेक्स्ट हिंदी में अर्थ लिखिए. सरदार वल्लभ भाई पटेल चैप्टरல उत्साह, उमंग, योद्धा, वीर, विचार, सोच, अभिमानी, घमंडी, चाप, असर, ख्याति, कीर्ति, அதுக்கப்புறம் विलोम शब्द ऑपोजिट्स, उचित, अनुचित, उत्तीर्ण, अनुत्तीर्ण, उत्साह, निरुत्साह, मृत्यु, जन्म, स्वाधीनता, पराधीनता, विदेश, स्वदेश. इधर வந்து मैथ द फॉलोइंग जोड़ बनाइए. खेड़ा जिला गुजरात. இது வந்து இடத்துக்கான खेड़ा जिलाன்றது அதில் வந்து குஜராத்தில் இருக்கு. பட்டேல் கே பிதா, பட்டேலோட அப்பா பேர் ஜவேர் பட்டேல். पटेल का जन्म 1875 பிறந்தார். भारत की स्वतंत्रता 15 अगस्त 1947. झंडा सत्याग्रह, सेनापति का गौरव. निम्नलिखित शब्द फ्रेम द सेंटेंस. सर्वथा वल्लभाई का व्यक्तित्व अन्य नेताओं से सर्वथा अलग था. எல்லா அவரோட व्यक्तित्व வந்து எல்லா लीडर्ஸை விட डिफरेंटाக இருந்துச்சுன்றாங்க. व्याकुल, किसानों की गरीबी देखकर पटेल का मन व्याकुल हो जाता है. விவசாயிகளோட ஏழ்மையை பார்த்துட்டு பட்டேலோட மனசு வந்து ரொம்ப கவலை அடையுது.
विरुद्ध महात्मा गांधी पराधीनता के विरुद्ध लड़ाई लड़ी थी. பராதீனதா தோல்விக்கு ஆப்போசிட்டாக வந்து சண்டை போட்டாருன்றாரு. उत्तीर्ण मोहन 10वीं कक्षा की परीक्षा में प्रथम श्रेणी में उत्तीर्ण हुए. மோகன் வந்து 10வது கிளாஸில் எக்ஸாம் எழுதும்போது ஃபஸ்ட்டு கிளாஸில் பாஸ் பண்ணாங்கன்றாங்க. ख्याति आदर्श लोगों की ख्याति बढ़ जाती है. ஆதர்ஷ் ஃபேமஸான பர்சன்ஸோட பாப்புலாரிட்டி அதிகமாகுது. ஆதர்ஷ் இன்ஸ்பயர்டு பர்சன். சன் 19 இது வந்து பேசேஜில் கொடுக்கக்கூடிய क्वेश्चन आंसर्स फाइंड आउट பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. सन 1900 से गोदारा में फौजेदारी के मुकदमे में प्रैक्टिस करने लगे. फौजेदारी ஆர்மி இதில் வந்து இவர் வந்து முக்கதமை லாயராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. शीघ्र ही उन्हें बहुत ख्याति मिल जाती है. சீக்கிரமாகவே அவர் வந்து ஃபேமஸ் ஆகிறாரு. उन्हीं दिनों उनकी पत्नी बीमार हो गई. அந்த டைமில் வந்து அவங்களோட ஒய்ஃபு உடம்பு சரியில்லாமல் ஆகுது. सरदार पटेल उन्हें शल्य चिकित्सा के लिए मुंबई में छोड़कर वकालत के कार्य में लग गए. சீக்கிரமாக शल्य चिकित्सा के लिए மும்பையில் வந்து விட்டுட்டு அவங்கள வந்து கோர்ட்டில் வந்து வாதாடுறதுக்கு வருவாங்க. एक दिन जब अदालत में फौजेदारी के एक मुकदमे की फैरावी में व्यस्त थे तभी उन्हें तार मिलता है. அப்போ வந்து அவருக்கு டெலிகிராம் வந்து ஒரு கோர்ட்டில் வந்து வாதாடிட்டு இருக்கும்போது அவருக்கு டெலிகிராம் கிடைக்குது. उसे पढ़कर उन्होंने जेब से में रख लिया और मुकदमे की फैरावी करने लगे. அந்த டெலிகிராமை படிச்சுட்டு அதை வந்து பாக்கெட்டில் வச்சுட்டு வழக்கை வந்து வாதாடினார். सब काम समाप्त कर लेने के बाद ही उन्होंने मित्रों को बताया कि तार में पत्नी की मृत्यु का समाचार था. வழக்கெல்லாம் வாதாடின பிறகு தான் தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி அவங்களோட ஒய்ஃபு இறந்துட்டுதா. विपत्ति में धैर्य और साहस बनाए रखने का इससे बढ़कर और क्या उदाहरण है. विपत्ति ஆபத்தில் இருக்கும்போது தைரியமும் சாகசத்தையும் வச்சிருக்க ஒரு மனுஷனை இதில் தான் பார்க்க முடியும். पत्नी की मृत्यु के समय वल्लभाई की आयु केवल 33 वर्ष की थी. 33 வயசு தான் அவருக்கு தன்னோட ஒய்ஃப் இறக்கும்போது. उन्होंने आजीवन दूसरी विवाह नहीं किया. லைஃப் லாங் வந்து அவர் அடுத்த கல்யாணம் பண்ணிக்கலன்றாங்க. वल्लभाई की पत्नी कहाँ बीमार पड़ी. எங்கே உடம்பு சரியில்லாமாச்சு. वल्लभाई के पत्नी गोदारा में बीमार पड़ी. கோதாராவில் வந்து உடம்பு சரியில்லாமல் ஆனாங்க. वल्लभाई ने अपनी पत्नी को शल्य चिकित्सा ऑपरेशन करने के लिए कहाँ दाखिल किया. ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக எங்கே அட்மிட் பண்ணியிருந்தாங்கன்றாங்க. वल्लभाई ने अपनी पत्नी को शल्य चिकित्सा करने के लिए मुंबई के हॉस्पिटल में दाखिल किया. मुंबई हॉस्पिटलिல் வந்து அட்மிட் பண்ணியிருந்தார். पटेल ने अपनी पत्नी की मृत्यु का समाचार कब दूसरों को सुनाया. எப்போ தன்னோட ஒய்ஃபோட உடம்பு சரியில்லாத நியூஸை வந்து யார் எப்போ சொன்னாங்கன்னாங்க. पटेल ने अपनी पत्नी की मृत्यु का समाचार मुकदमा खत्म होने के बाद दूसरों को सुनाया. வழக்கு முடிஞ்ச பிறகு தான் அடுத்தவங்களுக்கு சொன்னாங்கன்றாங்க. वल्लभाई पटेल के व्यक्तित्व के बारे में आप क्या जानते हैं. वल्लभाई पटेलोட இண்டிவிஜுவாலிட்டி பற்றி என்ன தெரியும்ன்றாங்க. वल्लभाई पटेल खतरे में डरने वाली नहीं. ஆபத்தில் பயப்படக்கூடியவர் கிடையாது. वे कठोर मुखमुद्र और शत्रु के प्रति ललकार भरी आंखों दिखाने वाले व्यक्ति थे. कठोर मुखमुद्र ரொம்ப स्ट्रांगाன पर्सन. अद्भुत संगठन शक्ति के कारण उनका व्यक्तित्व अन्य नेताओं से सर्वथा अलग था. संगठन எல்லாரையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு திறமை இருந்தது தொட்டு வேற லீடர்ஸை விட இவர் தனிப்பட்டு இருந்தார். उनके पास हर अवसर का उचित प्रयोग करने की क्षमता थी. அவர்கிட்ட எல்லா ஒரு சுச்சுவேஷன்லேயும் நல்ல வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிப்பார். वे वीरता के பூஜாரி வீரத்துக்கான
पूजिக்கக்கூடியவர், वीरத்தை पूजिக்கக்கூடியவர். नेक्स्ट वल्लभाई पटेल का नाम कब से सरदार वल्लभाई पटेल हुआ और उसका कारण क्या था? वल्लभाई पटेल வந்து எப்போ சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்துச்சுன்றாங்க. नागपुर का झंडा सत्याग्रह वल्लभाई पटेल की वल्लभाई की कर्मठता का ज्वलंत प्रमाण है, जिसके कारण सेनापति का गौरव मिला. वल्लभाई पटेल வந்து சத்தியாகிரக டைமில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த தொட்டு இவருக்கு வந்து सेनापति आर्मी लीडर और उनको सबसे अधिक प्रसिद्ध बारडोल के सत्याग्रह से मिला. அதில் எல்லாத்தோட ஃபேமஸான பேர் बारडोल கிடைச்சிது. इसकी सफलता से ही उनको सरदार का नाम मिला. இதனோட சக்ஸஸில் தான் இவருக்கு வந்து சர்தார் என்ற பேர் வந்துச்சு. स्वतंत्र भारत में पटेल जी की सेवाएं क्या क्या है? इंडिपेंडेंट इंडियाவில் வந்து அவரோட சேவைகள் என்னென்னு கேட்குறாங்க. यहाँ क्यों पटेल को लोहा पुरुष कहते हैं? இது எதுக்கு ஐரன் மேன் ஆஃப் இந்தியான்னு சர்தார் வல்லபாய் பட்டேலை சொல்கிறாங்கன்னு கேட்குறாங்க. पटेल जी स्वतंत्रता भारत के उप प्रधानमंत्री बने. स्वतंत्र इंडियाவோட उप प्रधानमंत्री प्राइम मिनिस्टर आनार. गृह विभाग और रियासत विभाग ने सौंप दे. गृह होम அப்புறம் टेरिटरी डिपार्टमेंटல இவர் வந்து நியமிச்சாங்க. उन्होंने लगभग 600 रियासतों को भारत 600 भारत के साथ जोड़े. टेरिटरीஸை வந்து இந்தியாவோட சேர்த்தாங்க. इस विषय में हैदराबाद निजाम के साथ सख्त व्यवहार करने में उन्होंने संकोच नहीं किया. हैदराबाद निजाम கூட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுல அவர் வந்து எந்த ஒரு பயப்படல. पटेल जी की सेवाएं अनुपम थी, इसलिए हम उनको लोहा पुरुष அவரோட சேவைகள் வந்து பாராட்டக்கூடியது, அதனால அவர் வந்து ஐரன் மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.